ஆயக்கலைகள் 64. அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. விருச்சிக நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது, எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க. அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா? என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. பழனி ஆண்டவா, செந்தூர் வேலவா, சீரும் போர் தளபதியே, சேவல் கொடி ராஜாவே, நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும். இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். இவங்களுக்கு ஒன்றுனா நீதான் ஐயா பொறுப்பு. அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கோ அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போட்டுட்ருக்கோம். விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த வீடியோ சாதாரண ஜோதிட கணிப்பு கிடையாதுங்க. நீங்கள் கடந்த சில நாட்களாக, சிலர் கடந்த சில மாதங்களாக மனசுக்குள்ளே சுமந்து கொண்டிருக்கிற ஒரு கேள்வி இருக்குது. என்னதான் நடக்குது என் வாழ்க்கையில்? நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் என் விஷயங்கள் எனக்கு எதிராக வருது, நல்லது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எப்போ பாரு ஒரு குழப்பமாகவே இருக்குது. இந்த குழப்பம்னா சும்மா தோன்றது இல்லைங்க. விருச்சிக ராசிக்காரங்களே, நீங்கள் சாதாரண ராசி கிடையாது. உங்கள் வாழ்க்கை எப்போதும் ஆழமாக தான் இருக்கும். மேலே சிரித்தாலும் உள்ளுக்குள்ள போராட்டம், வெளியே அமைதியாக இருந்தாலும் மனசுக்குள்ள புயல். சமீப காலமாக உங்கள் மனசு ரொம்பவே சோர்ந்து போயிருக்கும். யாரிடமும் சொல்ல முடியாத விஷயங்கள், புரிய வைக்க முடியாத வழி, நான் தான் எல்லாத்தையும் தாங்கணுமான்னு கேட்குற அந்த ஒரு தனிமை, இதெல்லாம் உங்கள் பலவீனம் கிடையாதுங்க. இது உங்கள் ராசிக்கே உரிய ஒரு ஆழமான கட்டம். கடந்த காலத்தை நினச்சி பார்த்தா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முடிவு நீங்கள் எடுத்திருப்பீங்க, இல்லைனா எடுக்காமல் விட்டுருப்பீங்க. அந்த முடிவு உங்கள் மனசுக்குள்ளே இன்னும் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த நாள் அப்படி செஞ்சுருந்தா இப்படி ஆகியிருக்குன்னு திரும்ப திரும்ப யோசனை. சிலர் வாழ்க்கையில் நம்பிக்கை வச்ச ஒருத்தரால் காயப்பட்டிருப்பீங்க. இது காதலாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், நட்பாக கூட இருக்கலாம். விருச்சிக ராசிக்காரங்க காயப்பட்டா வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள அந்த காயம் மெதுவாக விஷமாக மாறும். அந்த விஷம்தான் இப்போ உங்கள் தூக்கத்தையும் அமைதியையும் முடிவெடுக்கிற திறனையும் பாதிச்சிருக்கு. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியணும். நீங்கள் தோல்வி அடையலை, நீங்கள் தண்டனையை அனுபவிக்கலை. நீங்கள் ஒரு ஆழமான மாற்றத்துக்கு தயாராயிட்ருக்கீங்க, அந்த நிலையில் இருக்கீங்க. எல்லாருக்கும் இந்த மாதிரி கட்டம் வராது. சில ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை மேலோட்டமாக போகும். ஆனால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை எப்போதும் முள்ளுக்குள்ளே தான் வேலை செய்யும். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்கள் குணத்தை உடைக்கிறதுக்காக இல்லை, உங்கள் சக்தியை நினைவூட்டுறதுக்காக. இப்போ உங்களுக்கு யாரும் கைப்பிடிச்சு வழிகாட்ட மாட்டாங்கன்னு தோணலாம். ஆனால் உண்மை என்ன, நீங்கள் உங்களையே மீண்டும் கண்டுபிடிக்கிற ஒரு முக்கியமான இடத்துல இருக்கீங்க. சில விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பணம் சம்மந்தப்பட்ட அழுத்தத்தை கொடுத்திருக்கும். வருமானம் வந்தாலும் நிலைநிறுத்த முடியாத நிலை அல்லது எதிர்பாராத செலவுகள், இதனால் மனசுக்குள்ள பயம், இதை சமாளிக்க முடியுமான ஒரு கேள்வி. இன்னும் சிலருக்கு உறவுகளில் ஒரு சுவர் எழுந்த மாதிரி ஒரு உணர்வு, பேசினாலும் புரிதல் இல்லை, அருகில் இருந்தாலும் தூரம். இந்த எல்லாமே ஒரே நேரத்தில் உங்கள் மேலே விழுந்த மாதிரி தோணுங்க. ஆனால் இதுக்குள்ளே ஒரு ஆழமான காரணம் இருக்குது. நீங்கள் எதுக்காக இவ்வளவு நாள் தாங்கிட்டு இருந்தீங்கன்னு வாழ்க்கை உங்ககிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கு. விருச்சிக ராசிக்காரங்களே, உங்கள் மனசுக்குள்ள ஒரு குரல் இப்போது சத்தமாக பேச ஆரம்பிச்சிருக்கும். இதுதான் என் வாழ்க்கையா, ஆனால் இவ்வளவு தான் இதுக்கு தான் வாழ்கிறனா, இதுக்கு தான் நான் தகுதியானவனா அப்படின்னு அந்த குரலை அடக்க முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா அந்த குரல் தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு தள்ள போகிறது. நீங்கள் எப்போதும் மற்றவர்களுக்காக அதிகமாக தியாகம் பண்ணுவாங்க. உங்கள் உணர்ச்சிகளை ஒதுக்கி வைத்து மற்றவர்களோட வழியை முதல்ல பார்த்தவங்க இப்போ அந்த சமநிலை உடைஞ்சிருக்கு. உங்கள் உள்ளே இருந்த சக்தி மெதுவாக மேலே எழுந்துக்கிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன சிக்னல்களை கவனிங்க. ஒரே மாதிரி கனவுகள், திடீர்னு யாரோ நினைவுக்கு வர்றதுக்கு காரணமே இல்லாமல் மனசு கனத்து போகுது, இதெல்லாம் சாதாரணம்னு நினைக்காதீங்க. இது உங்கள் வாழ்க்கை உங்களோட பேசுகிற மொழி. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி நேரத்தில் தான் உண்மையான மாற்றத்துக்கு அடித்தளம் போடப்படும். இப்போ உங்களுக்கு ஒரு குழப்பமே இருக்குங்க. நாளைக்கு உங்கள் தெளிவாக மாறப்போகிற
நேரம் வந்துருச்சு. இதை தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. நீங்கள் முடிவுக்கு வரல, நீங்கள் ஆரம்பத்துக்கு வந்திருக்கீங்க. விருச்சிக ராசிக்காரங்களே, இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு விசித்திரமான உணர்வு ஓடிக்கிட்டு இருக்கும். வெளியிலெல்லாம் சாதாரணமாக போகிற மாதிரி தோணினாலும் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று அமைதியாக உடஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி சில நேரம் நீங்கள் தனியாக இருக்கணும்னு நினைப்பீங்க. யாரையும் சந்திக்க மனசு வராது. அதே நேரத்தில் யாராவது என்ன ஆச்சுன்னு கேட்டால் சரியான பதில் சொல்ல தெரியாது. இந்த நிலை ரொம்ப பேருக்கு புரியாத ஒன்றுங்க. ஆனால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது ஒரு முக்கியமான பயணம். நீங்கள் இப்போ வெளி உலகத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ளே திரும்பிக்கிட்டே இருக்கீங்க. கடந்த காலத்தில் நீங்கள் நம்பின சில விஷயங்கள் இப்போ சரியில்லைன்னு தோன்ற ஆரம்பிச்சிருக்கும். ஒரு காலத்தில் சரின்னு நினச்ச முடிவு இப்போ கேள்விக்குறியாக மாறும். ஒருத்தர் மேலே வச்ச நம்பிக்கை உள்ளுக்குள்ளே சின்ன சந்தேகமாக மாறும். இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தப்பாக நினச்சதால் இல்லை, நீங்கள் வளர்ந்ததால். வளர்ச்சினா எப்போதும் சந்தோஷம் மட்டும் இல்லை, சில நேரம் அது வழியாக தான் வரும். அந்த வழியை நீங்கள் தள்ளி வைக்க முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க வழியை எதிர்கொண்டாதான் வலிமையா மாறுவீங்க. இப்போ உங்க மனசு அடிக்கடி பழைய நினைவுகளுக்கு திரும்பும். சின்ன சம்பவம், சின்ன வார்த்தை, பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் கூட திடீர்னு நினைவுக்கு வரும். இதெல்லாம் இப்போ எதுக்குன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா ஒவ்வொரு நினைவும் காரணம் இல்லாம வராது. நீங்க முழுமையா விடாம விட்ட விஷயங்கள் தான் இப்ப மேலே எழுந்து வருது. அதை மறுபடியும் வாழணும்னு வாழ்க்கை கேட்கல, அதை புரிஞ்சுக்கணும்னு தான் கேட்குதுங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு விசேஷமான குணம் இருக்கு. ஒருத்தர் உங்க மனசுக்குள்ள இடம் பிடிச்சா கடைசி வரைக்கும் உண்மையா இருப்பீங்க. அதே நேரத்தில் காயம் ஏற்பட்டா அந்த காயத்தை நீங்க சீக்கிரம் மறக்க மாட்டீங்க. வெளியில மன்னிச்ச மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள அந்த தடயம் இருக்குங்க. இப்போ அந்த தடயங்களே உங்க மனசை கனத்து போடுது. நான் ஏன் எல்லாத்தையும் தாங்கணும், என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்விகள் வருது. இது பலவீனம் இல்லை, இது நீங்கள் உங்களுக்காக முதல்ல கேட்குற கேள்வி. சில விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் வேலை, தொழில் சம்மந்தப்பட்ட மன அழுத்தத்தை கொடுத்திருக்கும். உழைப்பிற்கு ஆனால் அங்கீகாரம் இல்லை, பேசினா தவறாக புரிஞ்சுக்கிறாங்க, அமைதியாக இருந்தால் மதிப்பில்லைன்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் சேர்ந்து நான் இங்கே இருக்க வேண்டாமான ஒரு எண்ணத்தை உருவாக்கும். அதே மாதிரி சிலருக்கு குடும்பத்தில் ஒரு மனசு வரும். யாரும் யாரோட மனசு திறந்து பேச மாட்டாங்க. எல்லாரும் தங்களுக்குள்ளேயே அடங்கிட்ட மாதிரி இந்த மனம் தான் ரொம்ப வலிக்குது. ஆனால் விருச்சிக ராசிக்காரங்களே, ஒரு விஷயம் மட்டும் மறக்காதீங்க. நீங்கள் இப்போ அனுபவிக்கிற இந்த அழுத்தம் உங்களை உடைக்கிறதுக்கு இல்லைங்க, உங்கள் உண்மையான எல்லைகளை காட்டுறதுக்கு. நீங்கள் இது வரைக்கும் எவ்வளவு தாங்கினீங்க, எவ்வளவு சமாதானம் பண்ணீங்க, எவ்வளவு தியாகம் பண்ணீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. இப்போ அந்த எல்லாம் கணக்கெடுக்கிற நேரம் வந்திருக்குங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்கள் உள்ளார்ந்த சக்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. வெளியில எதுவும் மாறலன்னு தோணினாலும் உள்ளுக்குள்ள பெரிய அலைகள் எழுந்துகிட்டே இருக்கு. விருச்சிக ராசிக்காரங்களே, இப்போ உங்க வாழ்க்கையில் ஒரு மெதுவான ஆனால் ஆழமான மாற்றம் நடக்கிற மாதிரி உங்களுக்கு உணர்வு வரும். அதுக்கு பேர் சொல்ல முடியாது, ஆனா அந்த உணர்வை புறக்கணிக்கவும் முடியாது. சில நேரம் நீங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க, அடுத்த நிமிஷமே மனசு கனமாகும். இந்த ஏற்ற இறக்கங்கள் உங்களை குழப்பலாம். நான் ஏன் இப்படி இருக்கேன்னு உங்களுக்கு கேள்வி வரும். ஆனால் உண்மை என்னன்னா, நீங்கள் பழைய நீங்கள் இல்லை, அதே நேரத்தில் முழுசாக புதிய நீங்கள் ஆகவும் இல்லை. இந்த இடைப்பட்ட நிலை தான் ரொம்ப பேருக்கு கஷ்டமானது. உங்கள் மனசுக்குள்ளே ஒரே மாதிரி எண்ணங்கள் திரும்ப திரும்ப ஓடுற மாதிரி இருக்கும். ஒரே விஷயத்த பல கோணத்தில் யோசிப்பீங்க. நான் சரியாக நடந்தேனா, அவங்க உண்மையாக இருந்தாங்களா, என்னோட உணர்ச்சியை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா அப்படின்னு. இந்த ஓவர் திங்கிங்கே உங்களையே சோர்வடைய செய்யும். ஆனால் இதுக்குள்ளே ஒரு நல்ல விஷயம் இருக்குது. நீங்கள் இனிமேல் மேலோட்டமாக எதையும் ஏற்றுக்க மாட்டீங்க. உங்களுக்கு உண்மை வேணும், ஆழம் வேணும், வெளிப்படையான பதில்கள் போதாது. இந்த குணம் தான் விருச்சிக ராசிக்காரங்களோட அடையாளம். சில விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ திடீர்னு பழைய உறவுகள் நினைவுக்கு வரும். நீங்க தொடர்பே இல்லாம விட்ட ஒருத்தர் அல்லது மனசுக்குள்ள இன்னும் முழுசா விடாத ஒருத்தர். இப்போ இதெல்லாம் எதுக்குன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா மனசு எப்போதும் காரணம் இல்லாமல் எதையும் மேலெழுப்பாது. நீங்க அந்த உறவுல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க, எதை இழந்தீங்க, எதை இன்னும் உங்க கூட சுமந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்குள்ளேயே புரிய வைக்கிற முயற்சி தான் இது. இது வேதனையா மட்டும் பார்க்காதீங்க, இது புரிதலுக்கான ஒரு வாய்ப்பு. இந்த நேரத்தில் உங்களுக்கு தனிமை தேவைப்படும். இது யாரையும் வெறுக்கிறதால இல்லைங்க, உங்களோட சத்தத்தை கேட்குறதுக்காக. எப்போதும் மற்றவரோட எதிர்பார்ப்பை நிறைவேற்றிக்கிட்டே இருங்க. நீங்கள் இப்போ கொஞ்சம் நின்று எனக்கு என்ன வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த கேள்வி சுயநலம்னு நினைக்காதீங்க, இது சுய மரியாதையின் ஆரம்பம். விருச்சிக ராசிக்காரங்க இதை உணரும் போது தான் வாழ்க்கை வேறொரு ஆட்டத்துக்கு நகரும். உங்கள் உடம்பும் உங்கள் மனநிலைக்கு இணையாக சில சிக்னல்கள் தரலாம். சோர்வு, தூக்கம் சரியில்லாமல் போகிறது, தனிமையாக இருக்கணும்னு தோன்றது, இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். நீங்கள் எப்போதும் சக்தி வாய்ந்தவங்கன்னு நினச்சி உங்களையே அலட்சியம் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஓய்வு தேவைப்பட்ட நேரம்
நேரம் வந்திருக்கு. அந்த ஓய்வு சோம்பேறித்தனம் கிடையாதுங்க. அது உங்கள் உள்ளார்ந்த சக்தியை மீண்டும் சமநிலைக்கு கொண்டு வர ஒரு செயல்முறை. விருச்ச ராசிக்காரங்களே, நீங்கள் இப்போது அனுபவிக்கிற இந்த நிலை உங்களை சின்னதாக ஆக்கலை, மாறாக உங்களை உண்மையாக ஆக்குது. நீங்கள் யாருக்காகவும் இல்லை, உங்களுக்காக உண்மையாக இருக்கிற இடத்துக்கு வாழ்க்கை உங்களை மெதுவாக தள்ளிக்கிட்டே இருக்குது. வெளி உலகம் இன்னும் அதே மாதிரி தான் இருக்கலாம், ஆனால் உங்கள் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய உண்மை மெதுவாக வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. விருச்சிக ராசிக்காரங்களே, இப்போ உங்கள் மனசுக்குள்ள ஒரு விஷயம் தெளிவாக ஆரம்பிச்சிருக்கும். முன்னாடி சகித்துக்கிட்ட விஷயங்கள் இப்போ அப்படியே சகிக்க முடியாத மாதிரி தோணும். யாராவது உங்களை சாதாரணமாக எடுத்துக்கிட்டா கூட உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று உடனே எதிர்வினை காட்டும். இது கோபம் மட்டும் இல்லை, இது உங்கள் எல்லைகளை உணர ஆரம்பித்ததோட அடையாளம். இதுவரை பரவாயில்லைன்னு சொல்லி கடந்து போன இடங்களில் இப்போ உங்கள் மனசு இது சரியில்லைன்னு சொல்கிறது. அந்த குரலை அடக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் சில உண்மைகள் மெதுவாக வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கும். ஒருத்தருடைய நடத்தை, வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கிற உண்மையான நோக்கம் இப்போ தெளிவாக தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு வெளியே தரலாம். இவ்வளவு நாள் நான் இதை ஏன் பார்க்கலன்னு வருத்தப்படலாம், ஆனால் இதை உங்கள் மீது கோபமாக மாற்றிக்காதீங்க. நீங்கள் அப்போ பார்த்த அளவுக்கு தான் பார்த்தீங்க, இப்போ உங்கள் பார்வை வளர்ந்துருக்கு. அதுக்கு தான் இப்போ உண்மை தெளிவாக தெரியுது. சில விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த கட்டத்தில் உறவுகளில் ஒரு மாறுதல் வரும். பேசுகிற விதம் மாறும், பழகுற தூரம் மாறும். சிலர் தானாகவே விலகுவாங்க. அதை பார்த்து நீங்கள் கவலைப்படலாம். நான் ஏதாவது தப்பாக நடந்தேனா உங்களுக்குள்ளே கேள்வி வரும். ஆனால் ஒவ்வொரு விலகலும் தோல்வி கிடையாதுங்க. சில நேரம் அது பாதுகாப்பு. நீங்கள் இனிமேல் உங்கள் ஆற்றலை எல்லாருக்குமே கொடுக்க முடியாத நிலைக்கு வந்திருக்கீங்க. அது தவறு கிடையாது, அது வளர்ச்சி. இந்த நேரத்தில் உங்கள் மனசுக்குள்ள ஒரு புதிய தைரியம் உருவாகும். வெளியே பெருசாக பேசாதீங்கனாலும் உள்ளுக்குள்ளே இதுக்கு மேலே நான் இப்படி இருக்க மாட்டேன்னு ஒரு உறுதி. நீங்கள் எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லணும்னு இல்லை, சில சமயம் அமைதியாக எல்லைகளை வைப்பதே பெரிய சக்தி. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த அமைதியான தைரியம் தான் உண்மையான மாற்றத்தை கொண்டு வரும். வேலை, தொழில் அல்லது வாழ்க்கையில் கூட நீங்கள் இனிமேல் உங்கள் மதிப்பை குறைச்சி பார்க்க மாட்டீங்க. முன்னாடி சரி விடுன்னு சொன்ன இடத்துல இப்போ இது எனக்கு சரி இல்லைன்னு மனசுக்குள்ளே சொல்ல ஆரம்பிப்பீங்க. இது உடனடி வெளிப்படையான மாற்றமாக இருக்கலாம், ஆனால் உள்ளார்ந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அந்த முடிவு தான் அடுத்த காலகட்டங்களுக்கான அடித்தளம். விருச்சிக ராசிக்காரங்களே, இப்போ உங்கள் வாழ்க்கை உங்களை ஒரு முக்கியமான பாடம் கற்றுக் கொடுக்குது. எல்லாரையும் காப்பாற்ற முடியாது, எல்லா உறவுகளையும் தாங்கி நடக்க முடியாது. சில நேரம் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கான முக்கியம் இந்த உணர்வு வந்துட்டா நீங்கள் இனிமேல் பழைய மாதிரி இருக்க மாட்டீங்க. வெளியில் பெரிய சத்தம் இல்லாமல் உள்ளுக்குள்ள ஒரு வலுவான மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்களே, இப்போ உங்கள் மனசு ஒரு விசித்திரமான அமைதியையும் ஒரே நேரத்தில் ஒரு பதற்றத்தையும் அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்கும். முன்ன மாதிரி எல்லாத்தையும் திருத்தணும், எல்லாரையும் சமாதானப்படுத்தணும்னு ஓடிக்கிட்டு இருக்க மனநிலை இப்போ கொஞ்சம் மாறி இருக்கும். சில விஷயங்கள் அப்படியே விடணும்னு தோணும், அதே சமயம் நான் இப்படி விட்டுடலான்னு ஒரு பயமும் வரும். இந்த இரண்டு உணர்ச்சிகளுக்கு இடையில தான் நீங்கள் இப்போ நடக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் சில பழக்கங்கள், சில உறவுகள், சில எண்ணங்கள் இவையெல்லாம் இப்போ உங்களுக்கு சுமையாக தோண ஆரம்பிச்சிருக்கும். ஒரு காலத்தில் இதே விஷயங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ அது உங்களை கட்டி போட்ட மாதிரி உணர வைக்குது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். ஏன்னா நீங்கள் எதை இழக்கிறீங்க, எதை விடுறீங்கன்னு உங்களுக்கே தெளிவாக புரிய ஆரம்பிச்சிருக்கு. சில நேரம் நீங்கள் யாரையாவது நினச்சி மனசுக்குள்ள ஒரு தீர்மானம் எடுப்பீங்க, இனி நான் இப்படி தான் இருக்க போகிறேன். ஆனால் அடுத்த நிமிஷமே பழைய பழக்கத்துக்கு திரும்ப முயற்சி வரலாமுங்க. இதை பார்த்து உங்களை நீங்களே குறை சொல்லாதீங்க. பழக்கமுடைய நேரம் கொஞ்ச நாள் எடுக்குங்க. விருச்சிக ராசிக்காரங்களோட மனசு ஆழமானது, அதனால் மாற்றமும் ஆழமாக தான் நடக்கும், மெதுவாக தான் நடக்கும். ஆனால் நடந்தால் முழுமையாக நடக்கும். இந்த கட்டத்தில் உங்கள் மனசு உண்மையாக விரும்புகிற விஷயங்களை வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். வேலையில் இருந்தாலும் உறவில் இருந்தாலும் நான் இதில் சந்தோஷமாக இருக்கனா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருங்க. அந்த கேள்வி தான் உங்களை ஒரு இடத்துல இருந்து நிறுத்தி யோசிக்க வைக்கும். முன்னாடி நீங்கள் இந்த கேள்வியை தவிர்த்திருக்கலாம், இப்போ தவிர்க்க முடியாத மாதிரி ஆகிடும். அதுதான் உங்களை உள்ளார்ந்த உண்மை, மேலே எழுந்து வர அடையாளம். உங்கள் வாழ்க்கையில் சிலர் இப்போ உங்களை வேறு மாதிரி பார்த்து பேச ஆரம்பிக்கலாம். நீங்கள் மாறிட்ட அந்த மாதிரி அமைதியாகிட்ட மாதிரி, தூரமாக போயிட்ட மாதிரி. உண்மையில் நீங்கள் தூரம் போகலை, நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் உங்கள் இந்த மாற்றம் புரியாது, சிலருக்கு அது அச்சமாக கூட தோணலாம். ஆனால் அதுக்காக நீங்கள் மீண்டும் பழைய உங்களை நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. விருச்சிக ராசிக்காரங்களே, இப்போ உங்கள் வாழ்க்கை ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு சொல்லி கொடுக்குது. எல்லாமே உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில விஷயங்கள் விட்டாதான் சில விஷயங்கள் சரியாகும். இந்த உணர்வு உங்கள் மனசுக்குள்ளே வந்துட்டதே ஒரு பெரிய மாற்றம். நீங்கள் இப்போ எதையும் அவசரமாக முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இல்லைங்க. ஆனால் உங்கள் உள்ளுக்குள்ளே நான் இனிமேல் என்ன புறக்கணிக்க மாட்டேன்னு ஒரு உறுதி அமைதியாக உருவாகிடுச்சு. விருச்சிக ராசிக்காரங்களே, இப்போ உங்கள் மனசுக்குள்ள ஒரு ஆழமான சத்தம் நடக்கிற மாதிரி இருக்கும். முன்னாடி முக்கியம்னு நினச்ச விஷயங்கள் இப்போ அவ்வளவு பெருசாக தோணாது. அதே நேரத்தில் சின்ன விஷயங்கள் கூட மனசு தொடும். ஓகேங்களா? யாராவது ஒரு வார்த்தை அன்பாக பேசினா அது நாள் முழுக்க உங்கள் மனசுக்குள்ளே ஒலிக்கும். யாராவது அலட்சியமாக நடந்துட்டால் அதுவும் ஆழமாக
பதியும். இது உங்கள் உணர்ச்சிகள் அதிகமாயிட்டதால் அல்லங்க, இதை நீங்கள் உண்மையாக உணர ஆரம்பித்ததால். சில நேரம் நீங்கள் யாரிடமும் பேசாமல் அமைதியாக இருப்பீங்க. அதை பார்த்து சிலர் என்ன ஆச்சுன்னு கேட்கலாம். ஆனால் அந்த அமைதி வெறுமை கிடையாதுங்க, அது உங்கள் மனசுக்குள்ளே நடக்கிற மாற்றங்களுக்கான இடம். நீங்கள் எப்போதும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு நினச்சவங்க இப்போ சில கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இருக்கலான்னு ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் உங்களை சோர்விலிருந்து மெதுவாக வெளியே கொண்டு வருது. உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்களை பற்றி இப்போ நீங்கள் உண்மை பேச ஆரம்பிச்சிருப்பீங்க. எல்லாருக்கும் இல்லை, உங்களுக்கே இதில் நான் சந்தோஷமாக இல்லை, இதுக்கு மேலே நான் தாங்க முடியாது, இதெல்லாம் எனக்கு வேண்டான்னு மனசுக்குள்ளே தெளிவாக சொல்கிறீங்க. இந்த உண்மை பேசுகிற தருணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய திருப்பங்களை உருவாக்கும். வெளியில் எதுவும் மாறாத மாதிரி தோணினாலும் உள்ளுக்குள்ளே நீங்கள் பழைய சுமைகளை கழட்டிக்கிட்டே இருக்கீங்க. சில விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் பழைய பயங்கள் மேலிருந்து வரலாம். தோல்வி பயம், இழப்பு பயம், தனிமை பயம், நான் இதை விட்டுட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆனால் அந்த பயத்துக்குள்ளே ஒரு உண்மை இருக்குங்க. நீங்கள் இப்போ தான் உங்களுக்கு முக்கியமானதை பிடிச்சி வைக்க முயற்சி பண்ணுறீங்க. அந்த முயற்சி உங்கள் பலம். பயம் வந்துருச்சுன்னு நினச்சி பின்வாங்காதீங்க. பயம் வரதுனால தான் இந்த விஷயம் உங்களுக்கு முக்கியம்னு தெரியுது. உங்கள் உடல் மொழியும் இப்போ மாறி இருக்கும். அதிகமாக பேச, அதிகமாக கவனிக்க ஆரம்பிப்பீங்க. யார் உண்மையாக இருக்காங்க, யார் முகமூடி போட்டிருக்காங்க அப்படிங்கிற உங்கள் உள்ளுணர்வு சொல்கிறத நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிருப்பீங்க. விருச்சிக ராசிக்காரங்களோட இந்த உள்ளுணர்வு ரொம்ப சக்தி வாய்ந்தது. முன்னாடி நீங்கள் அதை புறக்கணிச்சிருக்கலாம், இப்போ அதை கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய உள்மாற்றம். விருச்சிக ராசிக்காரங்க இப்போ நீங்கள் கத்திக்கிட்டுல சத்தம் போட்டுக்கலாம், ஆனால் உங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு உறுதி மெதுவாக உருவாகுது. நான் என்னை இழக்க மாட்டேன்னு இந்த உறுதி வெளியில் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இதுதான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற வைக்கும் அடிப்படைங்க. நீங்கள் இப்போ மெதுவாக ஆனால் உறுதியாக உங்களோட உண்மையான இடத்துக்கு திரும்பிக்கிட்டே இருக்கீங்க. விருச்சிக ராசிக்காரங்களே, வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.